அம்பாசமுத்திரம் பக்கத்துல போதை ஆசாமிகள் 2 பேர் தகராறுல ஈடுபட்ட நிலையில அவங்கள தட்டி கேட்ட சாலை பணியாளரை அந்த போதை ஆசாமிகள் வெட்டி படுகொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போதை ஆசாமிகள் போலீசாரையும் ஆயுதத்தால தாக்கிட்டு தப்பிச்சு போனதா சொல்லப்படக்கூடிய நிலையில ஒருத்தரை துப்பாக்கியால தாக்கி போலீசார் பிடிச்சிருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான கருப்பசாமி அப்படின்றவரு. இவரு வெள்ளங்குழி அப்படின்ற பகுதியில சாலை மற்றும் பால பணியில ஈடுபட்டு வந்திருக்காரு. அப்போ அம்பாசமுத்திரம் நோக்கி ஒரு கார் போன நிலையில அங்க தென் திருபுவனம் பகுதியை சேர்ந்த போதை ஆசாமிகள் 2 பேர் வந்து அந்த காரை வழிமறிச்சு ரகளில ஈடுபட்டதா சொல்லப்படுது. மேலும் காரனுடைய பின்னாடி கண்ணாடி அவங்க உடைச்சதாகவும் அப்போங்க பணியில இருந்த கருப்பசாமி அந்த போதை ஆசாமிகளை தட்டி கேட்டதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த போதை ஆசாமிகள் அரிவாளால கருப்பசாமியை வெட்டி படுகொலை செஞ்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அந்த 2 நபர்களும் அங்கிருந்து திருப்புமடையூர் பகுதிக்கு தப்பிச்சு போனதாகவும் அப்போ அரசு பேருந்தினுடைய கண்ணாடியும் அவங்க உடைச்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் வீரவநல்லூர் போலீசார் இந்த 2 நபர்களையும் பிடிக்கிறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்போ வீரவநல்லூர் காவலர் செந்தில்குமார போதை ஆசாமிகள் அரிவாளால கையிலேயே தாக்கிட்டு மறுபடியும் தப்பிச்சு போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர்கள் 3 தனிப்படைகள் அமைச்சு அவங்கள தேடும் பணியை முடக்கி விட்டிருக்காரு. இதை தொடர்ந்துதான் பேச்சுதுரை அப்படின்றவரு தப்பிச்சு ஓடும் போது அவரை பிடிக்கிறதுக்காக போலீசார் துப்பாக்கியால அவரை தாக்கியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவரை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நபரான சந்துரு அப்படின்றவரை போலீசார் பிடிச்சு இப்போ தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி போதை ஆசாமிகள் 2 பேர் தகராறுல ஈடுபட்டது மட்டும் இல்லாம ஒரு நபரை கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் இந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.